அக்கா, நான் வேணா செத்து போயிட்டாருன்னு சொல்லிடுவா? என்ன சுப்பிரமணி இப்படியெல்லாம் பேசுற? இத பாரு, நீ தேவையில்லாததெல்லாம் எதுவும் பேசாத. தப்பா நினைச்சுக்காதீங்க மீனாட்சி அக்கா. பொண்ணுக்கு அப்பா இருக்காருன்னு தெரிஞ்சா அவர் எங்க என்ன பண்றாருன்னு எல்லா கேள்வியும் வரும்லக்கா. அதுக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி. அதுக்காக செத்து போயிட்டாருன்னு சொல்றதா? ம். ஆஹா. சுப்பிரமணி, நான் அவர்கிட்ட போய் பேசுறேன். பேசி சம்மதிக்க வச்சு நான் அவரை எப்படியாவது கூட்டிட்டு வரேன். சுப்பிரமணி, இல்ல, நீ ஒரு நல்ல சம்பந்தமா பாரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா உன் புருஷன் வந்து முன்ன நின்னு கல்யாணத்தை நடத்துவாருன்னு நினைக்கிறியாக்கா நீ? அது என்ன சுப்பிரமணியன், வாமா சக்தி, நீ வந்தது நல்லதா போச்சு. எப்பவும் மெஸ்ஸுக்கு வருவீங்க, இன்னைக்கு என்ன நேரா வீட்டுக்கே வந்துட்டீங்க? உன் அக்கா யமுனா இருக்கால்ல, அவளுக்கு ஒரு நல்ல சம்பந்தமா பார்க்கணும்னு நானும் அக்காவும் பேசிட்டு இருந்தோம். ஓ, சம்பந்தம் பத்தி பேசுறத விட்டுட்டு இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாதவங்கள பத்தி என்ன பேச்சு? இங்க பாருங்கண்ணா, கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, எங்க அக்காவுக்கு நல்ல சம்பந்தமா அமையணும். பையன் மட்டும் நல்லவனா இருந்தா போதாது, அம்மாவும் அப்பாவும் நல்லவங்களா இருக்கணும். முக்கியமா அம்மா. நம்ம யமுனா என்னைக்காவது சத்தமா பேசிருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி அவளோட மாமியாரும் ரொம்ப நல்லவங்களா அமைதியானவங்களா இருக்கணும். என்ன சக்தி இது? வந்ததும் வராததுமா மாமியார் என்னமோ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பாடம் நடத்திக்கிட்டு இருக்க. இப்பதான் கோவில்ல ஒருத்தைய பாத்துட்டு வரேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னதான் அந்யோன்யமா இருந்தாலும் மாமியார் காரி சரியில்லைனா அவங்க 2 பேர் வாழ்க்கையும் நரகம்தான். சரி, அதை விடு. அண்ணா, நான் சொன்னது புரிஞ்சுதா? சக்தி, நான் இது வரைக்கும் சேர்த்து வச்ச ஜோடிகள்ல யாருக்குமே எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. யாருக்கெல்லாமோ கவனமா பார்த்து செய்யறோம். நம்ம வீட்டு பொண்ணு செய்ய மாட்டேனா? நல்ல சம்பந்தமாவே பாக்குறமா. சரிம்மா, நான் வர்றேன்க்கா. வர்றேன் யமுனா, வரமா, வரேன். நல்ல இடமா பார்த்து பண்ணி கொடுத்துறேன்க்கா. சரி, ஒரே ஒரு லட்டு எடுத்துக்கிறேன்க்கா. எடுத்துக்கப்பா. வரேன்க்கா. ரொம்ப சந்தோஷம். அம்மா, முடியலடா, முடியலையே. ஏய் சண்முகம், இந்த கைய கொஞ்சம் தூக்கி நெஞ்சு மேல வைடா. வச்சா மட்டும் வலி குறைவா போகுது? அது இருக்கிற இடத்துலயே கிடக்கட்டும். டேய் மகனே, எனக்கு ஒரு துண்டு குடுறா. ஐயோ அப்பா, இப்படியே சாப்பிட்டா உனக்கு வாய் வலிக்கும். இரு இரு, அம்மா உனக்காக ஸ்பெஷலா ஜூஸ் போட்டு கொண்டு வராங்க. யாரு அவ? கொடுத்துற போறா. ஐயோ, டேய் வா. ஆரஞ்சு ஜூஸ் போல இருக்கு. இப்பதான் சம்மு சொல்லிக்கிட்டு இருந்தான், நீ ஜூஸ் கொண்டு வருவேன்னு. ஆ ஆ ஆ. ஆமா, நைட் எல்லாம் புலம்பல் கொஞ்சம் ஓவரா இருந்தது. வலி தாங்க முடியல புஷ்பா. ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் சும்மா வின்னு தெரிக்குது புஷ்பா. நடு ராத்திரியில வலி தாங்காம நீ அவ பேரை சொல்லி புலம்புற மாதிரி கேட்டுச்சு. நைட்டு அவனுங்க அந்த கும்முனது விட வலிக்கல புஷ்பா. ஆனா இப்ப நீ சொல்ற பத்தியா, அதுதான் புஷ்பா ரொம்ப வலிக்குது. நான் ஏன் அவ பேரை சொல்ல போறேன்? மாமா மாமா, என்ன மாமா இது? நான் ஒரு நாள் வீட்டுல இல்ல, அதுக்குள்ள உம்மல கை வச்சிட்டானுங்களா? அவனுங்களுக்கு இந்த சங்கிலி யாருன்னு காட்டுறேன்.
நீ அவன் மாமான்னு தெரியாம கை வச்சிட்டானுங்க. அடிச்சது மட்டும் யாருன்னு சொல்லு மாமா. அப்புறம் தெரியும் அந்த சங்கிலியோட வெறித்தனம். அது இதை விட்டுட்டு ஓடி வந்துட்டு காப்பாத்தினதே அவங்க. செத்தடா. காப்பாத்துனாங்கன்னா சத்தம் போட்டாங்க. நான் அடி வாங்குறத பார்த்து அவங்க சத்தம் போட்டாங்க. அவங்க சத்தம் போட்டதுனால தான் அடிச்சவங்க ஓடி போயிட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. யோ, அவங்க மெஸ்ஸ காலி பண்ணிட்டு வாயான்னு சொன்னா அவங்க மெஸ் முன்னால, அதுவும் அவங்க முன்னாடியே உத வாங்கிட்டு வந்திருக்கியே. எல்லாம் கருமம். சீ, என் மான மரியாதைய சந்தி சிரிக்க வச்சுட்ட. இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க சொல்லி தொலையா. புஷ்பா, மெஸ் சீக்கிரமே காலி ஆயிரும். கொஞ்சம் பொறுமையாயிரு. வட்டி ரங்கநாயகி பையன் இந்த விஷயத்தை கவனிக்கிற மாதிரிலாம் தெரியல மாமா. நாம தான் ஏதாச்சும் பண்ணணும். உங்களை மாதிரி 2 மங்குனிங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருத்தி. அக்கா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆனா கொஞ்சம் செலவாகும். எவ்வளவுடா செலவாகும்? 10 லட்சம் ரூபா. 10 லட்சமா? 10 லட்சமா? ஒரே வழி சாப்பாடு வேணான்னு சொல்றது மட்டும்தான். சின்ன வயசுல நான் போற இடத்துக்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு போகாம விட்டுட்டு போறேன்னு கோவப்பட்டு சாப்பாடு வேணான்னு சொல்லுவேன். இப்போ அம்மா மேல கோவம். அழாதம்மா, உன்னை என்னால இப்படி பார்க்க முடியலம்மா. என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குடா. எனக்கும் புரியுதுமா. ஆனா என்ன பண்ண, இந்த விஷயத்துல அம்மா என் கையும் கட்டி போட்டாங்க. முதல்ல இருந்தே அம்மாவை எதிர்த்து பேசி எனக்கு பழக்கம் இல்லையே. இங்க பாருமா, நீயும் அம்மாவும் எனக்கு என்னோட 2 கண்ணுங்க மாறிமா. 2 பேரும் இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா என் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மாவுக்கு எந்த கஷ்டமா வந்துடக்கூடாதுன்னு தான் இத்தனை நாளா நான் சும்மா இருந்தேன். நான் எந்த தப்பும் பண்ணல. இல்ல, உன் மாமா தான் என்ன தப்பு பண்ணாரு சொல்லுண்ணா. நான் அவரோட சேர்ந்து வாழலாம்னு நினைக்கும் போது அம்மா விட மாட்டேன்னு சொல்றாங்க. நாங்க என்ன பண்றது? அதுவும் இல்லாம அவர் லாயர். சட்டப்படி நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும். ஆனா அம்மா வேதனைப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் சும்மா இருக்கேன். எனக்கும் அம்மானா ரொம்ப பிடிக்கும். அவங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. ஆனா அதுவே என் வாழ்க்கைக்கு இப்படி தடையா வந்து நிக்கும்னு நான் என்னைக்குமே நினைச்சது இல்லைண்ணா. அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. அம்மா உன் வாழ்க்கையை பத்தி யோசிக்காம இருப்பாங்க சொல்லு. சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும். நீ முதல்ல சாப்பிடு. இல்ல, எனக்கு வேண்டாம். எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. அண்ணா, நீனும் சாப்பிடலையா? அப்புறம் என் தங்கச்சி இங்க அழுதுட்டு இருக்கும் போது நான் எப்படி சாப்பிட முடியும்?
தாண்டி. ஒரு முறை வந்தால் வாடிக்கையாளர், மீண்டும் மீண்டும் வந்தால் நீங்கள் விருந்தினர். ஏன் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. நான் போய் இல்ல நான் இங்க சாப்பிடுறதுக்கு வரல. இங்க மீனாட்சிங்கிறது எங்க அம்மா தான். ஓ, நீங்க எங்க அம்மா பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா. வெயிட் பண்ணுங்க. அம்மா, அம்மா, இத வரேம்மா. என்னம்மா? உன்னை பார்க்க வந்திருக்காங்க. இத பாக்குறேன். அங்க நிக்கறாங்கல்ல, அவங்கதாம்மா. யாருமா? வணக்கம்மா. என் பேர் பூஜா. உங்க மெஸ்ல சாப்பாடு நல்லா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. ஒரு 10 சாப்பாடு மட்டும் அனுப்ப முடியுமா? சரிம்மா, கண்டிப்பா அனுப்பிச்சு வைக்கிறேன். உன் விலாசம், போன் நம்பர்லாம் கொடுத்துட்டு போ. சரிங்கம்மா. சக்தி எப்போ வருவா? சக்தி இப்ப வர டைம் தாமா. என் பொண்ணு வந்ததுமே அவகிட்ட கொடுத்து அனுப்புறேன். சரிம்மா, கொஞ்சம் லேட் ஆக்காம சீக்கிரமா அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? நீ போமா, நான் அனுப்பி வைக்கிறேன். இந்தாங்கம்மா, அட்ரஸ் வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. வரேன். அம்மா, எனக்கு டைலரிங் கிளாஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேன். இந்த கார்டு அங்க வைக்கிறேன், மறந்துடாத. சக்தி எப்போ வருவா? அவ வர டைம் தாம்மா, வந்துட்டே இருப்பா. நான் போயிட்டு வரேன். ஏய் யமுனா, காய் வாங்கிட்டு வந்துரு, மறந்துடாத. சரிம்மா. அம்மா, காஃபி. நீ ஏன் கொண்டு வந்த? வேலைக்காரி எங்க? ஏம்மா, நான் கொண்டு வரக்கூடாதா? என் மேல கோவமாமா? பரவாயில்ல, அங்க வை. அண்ணா, எடுத்துக்கோ. வெற்றி, அந்த சிமெண்ட் கடைக்காரன் பணம் வாங்கினானே, வட்டிக்கு மேல வட்டி ஏறிக்கிட்டே இருக்கு. குடுக்கறானா இல்லையா? அம்மா, அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காராம். அது முடிஞ்ச உடனே அடுத்த மாசம் கொடுத்துறேன்னு சொன்னாருமா. ஓ, கல்யாணமா? சரி, அப்படின்னா நீ கேட்காத. அவன் தரப்ப தரட்டும். சரிம்மா. கல்யாணம்னா நிறைய செலவு இருக்கும். பாவம், கஷ்டப்படுறவங்க. வீடு பாத்துக்கலாம். கல்லு மாதிரி ஆனா மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் உண்டா உருகி போயிடுவாடா. அண்ணா. ஹாய் அத்தை. ஹாய் வெற்றி. வாமா பூஜா, காஃபி சாப்பிடுறியா? இல்ல பரவாயில்ல அத்தை. அத்தை, மாமாக்கு நீங்க தான் எப்பவுமே நகை வெட்டுவீங்களா? வாவ், சூப்பர் அத்தை. அம்மா, என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்க? இன்னும் என்ன விஷயம் இருக்கு? நான் உன்ன பார்க்க தான் வந்தேன். பாருங்க அத்தை, உங்க பையன் என்ன கேள்வி கேக்குறாருன்னு. ஏன் நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? நீ வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இந்த வீட்ல யாருக்கும் உரிமை கிடையாது. நீ எப்ப வேணாலும் வரலாம். ஆக்சுவலா நான் இப்ப எதுக்கு வந்தேன்னா, உங்க எல்லாரையும் எங்க வீட்டுக்கு சாப்பிட இன்வைட் பண்ண தான் வந்தேன். சாப்பிடவா? அதெல்லாம் வர முடியாது, நமக்கு 1008 வேலை இருக்கு. எவ்வளவு வேலை இருந்தாலும் சாப்பிடுறதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து தானே ஆகணும். அப்ப எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா போச்சு. என்னத்த சொல்றீங்க? வெற்றியை கட்டி போடுறதுக்கு நீதாம்மா சரியான ஆளு. நீ கூப்பிடுற, நாங்க வரோம். தேங்க்யூ அத்தை. அன்னைக்கு நான் பண்ண சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னல, இன்னைக்கு நீ ஒண்ணுத்தையும் 4 தடவை சாப்பிடுற மாதிரி எவ்வளவு ருசியா சமைக்க போறேன் பாரு. அத்தை, வரேன் அத்தை. சரிம்மா. சரண்யா, நீயும் வந்துடணும். மாமா வரேன். பாய். இப்படி எங்க போறீங்க? உங்களை தாங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எங்க நில்லுங்க, உங்கள்கிட்ட தாங்க பேசுறேன். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்களே. இல்லைங்க, மெஸ்ஸுக்கு வந்தாலும் பேச மாட்டீங்க. இப்படி எங்கேயாவது வெளியே பார்த்து பேசலாம்னா
எதிரியை பார்த்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஏங்க ஆக்சுவலா அன்னைக்கு நைட் நான் உங்களை பார்க்க வந்தது. நான் கொண்டு போய் விடுறேன். பரவாயில்ல, இருக்கட்டும், நானே போய்க்கிறேன். சரிம்மா, நான் வரேன். ஏங்க எப்படி இருந்த என்ன காய் நறுக்க சொல்லிட்டு இவ எங்க போனான்னு தெரியலையே. சங்கிலி பையில வேற காணோம். இந்த காயை நறுக்கி வைக்காட்டி அதுக்கு ஒரு திட்டுவா. என்னடா மம்சே வா புஷ்பா, என்னைய காய் நறுக்க சொல்லிட்டு நீ எங்க போன? இவ்வளவு நறுக்கிட்டேன், இது போதுமா? இன்னும் கொஞ்சம் நறுக்கணுமா? மாமா அதை விட்டு மாமா, முதல்ல வெளியே வா மாமா. கூப்பிடுறான்ல, அட போட்டுட்டு வா மாமா. டேய் வா வா டேய் நில்லுடா. எங்கடா இழுத்துக்கிட்டு போற இந்த ஆள? என்னடா என்ன இதெல்லாம்? டேய் இவ்வளவு பணம் ஏதுடா? என்னமோ ஐடியா இருக்குன்னு சொன்னானே ஒழிய அது என்னன்னே சொல்லி தொலைய மாட்டான். டேய் இப்ப வாச்சு என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன். நீங்க 2 பேரும் இந்த 10 லட்சத்தையும் பத்திரத்தையும் எடுத்துட்டு அந்த மீனாட்சி அக்கா வீட்டுக்கு போகணும். என்ன சொன்ன? ஏன் புஷ்பா போய் அவ வீட்டுக்கு போகணுமா? அக்கா அக்கா, இந்த பணத்தை முதல்ல எடுத்துட்டு போய் பீரோல வைக்கிறேன். என்னைய பாத்துட்டு இருக்க? போய் காய நறுக்கு. நல்ல ஐடியா கொடுப்பான்னு பார்த்தா குடுக்கறான் பாரு ஐடியா, மண்ணாங்கட்டி ஐடியா. நீ மட்டும் இல்லாம வேற எவனாவது இத சொல்லி இருந்தான்னு வெச்சுக்க, அப்படியே வகுந்து மூஞ்சிய பாரு. அக்கா 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 அக்கா, இருக்கா நான் சொல்றது முழுசா கேளு. நான் யாருக்கா? உன் தம்பி தானே. உனக்கு அவமானம் வர மாதிரி ஏதாச்சும் நான் செய்வேனா? முதல்ல நான் சொல்றத கேளு. அந்த வீட்டுக்குள்ள ஒரே ஒரு தடவை உன் காலை வச்சிட்டீனா மீனாட்சி அக்கா அந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுவாங்க. நல்லா யோசிச்சு பாரு. மம்சே வா வா வா. எப்படி இருக்கு நம்ம ஐடியா? சூப்பர்ரா சங்கிலி. நானும் புஷ்பாவும் நீ சொன்ன மாதிரி மீனாட்சிட்ட போய் பேசணும்னு வச்சுக்க, மீனாட்சி கண்டிப்பா வீட்டை காலி பண்ணிடுவா. என்னவோ அவ வீடு வரைக்கும் கேக்குறதெல்லாம் எனக்கு சரியா படல. அக்கா, கை கால் வலினா ஆஸ்பத்திரி போறதுல வலிக்குதுன்னு சும்மாவே இருந்தா அது எப்படி சரியாகும்? அதே மாதிரிதான் இதுவும். ஒரு தடவை அவ வீட்டுக்கு போயிட்டு வா. 10 லட்ச ரூபா பணம், இந்த பத்திரம் புடிக்கா புட்டி. துறைக்கு இந்த 10 லட்ச ரூபாய் எங்க இருந்து வந்தது? என்ன மாமா நீ, மீனாட்சி அக்கா நகையில இருந்துச்சுல, அதை வித்துட்ட. முள்ளாலதான் மம்ச எடுக்கணும். மீனாட்சி அக்காவை அவ நகையை வச்சே விரட்டுறோம். பூஜா, உங்க அத்தை வீட்டுக்காரங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கியா? அவங்க கண்டிப்பா வருவாங்க. எவ்வளவு நேரம் இங்கே நிப்ப? உள்ள வா. அவங்க வருவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. ஆனா நான் காத்துட்டு இருக்கிறது அவங்களுக்காக இல்ல, சாப்பாட்டுக்காக. அந்த மெஸ்ல இருந்து சாப்பாடு கொண்டு வரும்போது அத்தை வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த சாப்பாடு ஆர்டர் பண்ற வேலையெல்லாம் வேண்டான்னு. நான் சொன்ன நீ எங்கம்மா கேக்குற? அப்புறம் எப்படி நாம உன் மாப்பிள்ள இம்ப்ரெஸ் பண்றது? நான் அவனுக்காக விழுந்து சமைச்சா மீனாட்சி மிஸ் மாதிரியே சாப்பாடு வேணுங்கிறான். என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். அதுக்குதான் இதெல்லாம். என்னம்மா நீ?
என்ன சவாரியே வரல, அதுக்குள்ள கூப்பிடுற? வைடி போன. அக்கா மீனாட்சி அக்கா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுப்பா. சரி சரி சீக்கிரம்க்கா. சக்தி, சக்தி, சக்திமா வாடா. என்னம்மா இது? எதுக்கு ஆட்டோவை வர சொன்ன? இன்னைக்கு ஏதாவது டெலிவரி இருக்கா? ஒரு 10 சாப்பாடு இருக்கு. நீ என்ன பண்ற, இந்த விலாசத்துல கொண்டு போய் கொடுத்துரு சக்தி. ம், ம், ம். உனக்கு எத்தனை தடவைம்மா சொல்றது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டர் எல்லாம் எடுத்துக்காதேன்னு? இதுல என்ன லாபம் வரும்னு சொல்லு. லாபத்தை பத்தி விடுமா. நம்ம கையால ஒருத்தருக்கு ஒரு வாய் சாப்பாடு போட்டா போதும், சாமி மனசார வாழ்த்துமா. நமக்கு பணம் கிடைக்காம இருக்கலாம், ஆனா நிறைய புண்ணியம் கிடைக்கும்ல. சாப்பாடுன்னு யார் வந்து கேட்டாலும் கொடுக்கணுமா, இல்லேன்னு சொல்லவே கூடாது. சரிம்மா. அண்ணா போலாமா? போலாமா. பாத்து குடுமா. போயிட்டு வந்துடுறேம்மா. பாத்து போ. அம்மா, அம்மா, அவங்க வந்துட்டாங்கம்மா. வா பூஜா, நீயே பரிமாறு, சாப்பிட்டு முடிச்சிடலாம். வெற்றி சாப்பிடலாமா?